ரெட்ரோ படம் தமிழ்நாட்டில் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் இதுவரை 6,12,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ரெட்ரோ படம் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் இதுவரை 1,02,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் ரெட்ரோ படம் இதுவரை 83,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ரெட்ரோ படம் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 1,55,00,000 ரூபாயை இதுவரை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ரெட்ரோ படத்திற்கு 3,20,00,000 ரூபாய் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வசூலாக கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் ரெட்ரோ படத்திற்கு அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் இதுவரை 12,72,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. தொடரும் படம் கேரளாவில் 5ஆம் நாள் 6,10,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 33,74,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5ஆம் நாள் 92,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 4,97,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5ஆம் நாள் 1,50,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 6,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் தொடரும் படம் 5ஆம் நாள் 6,10,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 56,75,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தொடரும் படம் 5ஆம் நாள் 14,62,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 101,71,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக குட் பை அக்லி படத்தோட 20ஆவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 20ஆவது நாள் 70,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 176,68,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 20ஆவது நாள் 2,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 7,43,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20ஆவது நாள் 7,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 18,47,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் குட் பை அக்லி படம் 20ஆவது நாள் 5,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 10,48,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20ஆவது நாள் 2,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 4,30,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 20ஆவது நாள் 16,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 78,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் குட் பை அக்லி படம் 20ஆவது நாள் 1,02,00,000 ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 295,81,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சச்சின் படத்தோட 12ஆவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 12ஆவது நாள் 14,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 10,24,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சச்சின் படம் 12ஆவது நாள் 1,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 1,09,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 26,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனலாக 14,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 12ஆவது நாள் 1,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 5,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சச்சின் படம் 12ஆவது நாள் மட்டும் 16,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 17,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கேங்கர்ஸ் படத்தோட 6ஆவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கேங்கர்ஸ் படம் 6ஆவது நாள் 82,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 11,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 6ஆவது நாள் 15,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1,40,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 6ஆவது நாள் 4,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 36,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் கேங்கர்ஸ் படம் 6ஆவது நாள் 30,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 2,80,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கேங்கர்ஸ் படம் 6ஆவது நாள் மட்டும் 1,31,00,000 ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 15,81,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக 10 கவர்ஸ் படத்தோட 12ஆவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 12ஆவது நாள் 7,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 3,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 12ஆவது நாள் 1,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 99,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 12ஆவது நாள் 10 கவர்ஸ் படம் 8,00,000 ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 4,44,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. சுமோ படம் தமிழ்நாட்டில் 5ஆவது நாள் 12,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 5ஆவது நாள் 2,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 22,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சுமோ படம் 5ஆவது நாள் மட்டும் 14,00,000 ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1,47,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.